So welcome back G fam. How are you all? Assalamu alaikum and good afternoon. சரிங்களா? So yes, என்னடா ரொம்ப நாளா வீடியோ காணோம். அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான். சவுதியில இருந்தா இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும். இது என்னடா நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. எஸ், உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் பிஸ்னஸ் நடுவில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம விசா ரினியூவல் பண்ணுறதுக்காக நம்ம சவுதி போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலி இதுதான் நடந்தது. ஆக்சுவலாக அப்போ ஹவுஸ் சேவர்லாம் நீ வேலை வந்து பண்ணிட்டு இருந்தியே போனியே, அதெல்லாம் என்ன கதை ஏது கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹவுஸ் சேவராக வந்து ஜஸ்ட்டு அண்ணனும் கூட வரதா இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏன்னா நானும் கூட வராத வரைக்கும் எங்கன்னா டெம்பரரியாக வேலை செய்ய அப்படின்னாங்க. அந்த வீட்டில் 2 மாதத்துக்குன்னு சொல்லி நம்ம பேசி உட்காந்தோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்தோன்னே நீ போயிடணுன்னாங்க. சரி ஓகே இனிமேல் தான் டிரைவர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவங்க ஆல்ரெடி டிரைவர்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க, வர்ற வரைக்கும் ஓட்டுனாங்க. கடைசியில் பார்த்தா இன்னும் 4 நாளில் வர போகிறான்னு சொன்னாங்க. இப்போ 4 நாளில் வரத்துக்கு நான் என்னோட டே எதுக்கு இங்கே நான் வேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கார் பிஸ்னஸ் பண்ணோம், இது இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும். நீங்களும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே ஸ்பாட்டில் நின்று தான் நம்மளோட நிசான் சன்னி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்ட அடுத்த அன்றைக்கி சேந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து புக் பண்ணி விழுப்புரத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களோட NOC கூட நம்ம அப்ளை பண்ணி இன்னும் 1 வீக்கில் வரப்போகுது, அவங்க ஒர்க்கு முடிய போகுது. ஃபோர்டு ஃபிகோவும் சேல் பண்ணோம், அதில் HP இருந்ததால் அதோட ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் வந்து முடிய போகுது. ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஹிண்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம வந்து ஒரு டொயோட்டா இட்டியோசன் வர வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு i10 வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் நான் இப்போ சவுதியிலேருந்து நீங்கள் இவ்வளோ நாளாக வீடியோ நான் போடாததுக்கு ஒரு காரணம், அங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மும்பை டு கள்ளக்குறிச்சி, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டு டெல்லி போனோம். நல்ல வண்டியாக நம்மளே நேரில் பார்த்து எடுக்கணும்னு பேமெண்ட் பண்ணால் வண்டி டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நேரடியாக டெல்லி போய்ட்டு உங்களுக்காக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதில் 2 வண்டி இங்கே தான் நிற்கிது. மீதி 5 வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 வண்டி சம்திங், ஆமாம் 5 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கே, நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். செம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தூக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி வந்து பார்த்தோம்னா இந்த 2 வண்டி நம்மக்கிட்ட நிற்கிது. ஹுண்டாய் i10 MH வண்டி. இது ஆக்சுவலாக இது வந்து MH வண்டி. வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா NOC இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்க வேண்டி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டாவின் ஒரு 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 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் கார்னு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டிமாண்டிங்கான ஒரு காரணம் சொல்லலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 3.4, 3.80, 4.20 வரைக்கும் செகண்ட் ஓனருக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பர் டு பம்பர் ஒரிஜினல் ஒரிஜினலில் சின்ன கோடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா ஒரே கஸ்டமருங்க. இது வந்து எத்தனை ஓனரு? ஒரே ஓனர் தான் இல்லை, ஃபஸ்ட்டு ஓனருங்க. இந்த வண்டி ஒரே கைப்பட இருந்ததால் வண்டி வந்து அப்படியே தெளிவாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், இதில் அலாய்வில் கிடையாது, வீல் கப்பு தான் போட்டிருக்காங்க. தெளிவாக இருக்குது. அப்படியே டேஷ்போர்டு உள்ள வாங்களேன், அப்படியே சூப்பராக கொஞ்சம் எட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பலன்னு ஒரு கைப்பட இருந்ததால் இருக்குது. 2011 மாடலு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2011 சிங்கிள் ஓனரு. 79,000 80,000 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இது ஓடி இருக்குங்க, ஜென்யூனாக ஓடி இருக்கு. ஸோ உள்ளே நீங்கள் இன்டீரியர்லாம் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு ஃபிட் ஃபினிஷுமே 4மே வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக JVCயோட செட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. கம்பெனியில் இந்த செட்டு வராது. ஸோ JVC செட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இதுவுமே உங்கள் கூட வந்துடுது. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஜின் ரூம் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஜின் ரூமு அப்படியே கொஞ்சம் இங்கே வந்து எட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவான ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு இன்ஜின் ரூம் இதில் வந்துடுது. கொஞ்சம் பம்பர் இந்த சீல் வரைக்கும் பாருங்கள், ஒரு இதுவுமே பிரிஞ்சிருக்காது. அந்தளவுக்கு ஒரு நான் ஆக்சிடென்டல். இங்கே பாருங்கள் கம்பெனி பேஸ்ட்டை பாருங்கள், கொஞ்சம் இந்த கம்பெனி பேஸ்ட்டு கொண்டு இங்கே இருக்குது. ஒரு தெளிவான இன்ஜினுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு ₹1 செலவில்லை. ஜஸ்ட்டு பெட்ரோலில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓட்ட வேண்டியதான். மைலேஜ் இப்போ நான் டெல்லியிலேருந்து வண்டியெல்லாம் புக் பண்ணிட்டு இங்கே வந்து சேர்ந்தேன்ல, 1500க்கு தான் போட்டோம். இங்கேருந்து திருச்சி ரிட்டன் போயிட்டே வந்துட்டோம். அதிகபட்சம் வந்து கிட்டத்தட்ட அங்கே திருச்சியில் சுற்றினது போனது 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. ஸோ 20 அபோவ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பெட்ரோலில் மைலேஜ் கொடுக்குது. டீசலாக இருந்தால் இன்னும் அதிகம், பெட்ரோல்லே 20 அபோவ் நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்குது. அவ்வளோ ஒரு தெளிவான காருங்க. எனக்கும் பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. சரி நம்ம ஜிஃபேமுக்கு இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் சவுதியில் இருக்கும்போதே டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வண்டி வந்து 1 வீக் ஆகுது. நம்ம என்னோடய கஸ்டமர் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால தூரத்துலேருந்து வர முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் ஒருத்தவங்க பார்க்க வந்துட்டுருக்காங்கன்னு. ஸோ அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போது தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுறது ₹2,35,000. அப்படி கஸ்டமர் ரெடி கேஷை கண்ணில் காட்டினாங்க அப்படின்னா ஒரு 2.15 2.10 வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்றலாம். யாராக இருந்தாலும் சரி நம்பி வரலாம். நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் சரி நீ தாராளமாக நம்பி வரலாம்.
என்னடா வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எதுவுமே இல்லை. இதில் இந்த பெயிண்ட் பண்ணதோ போனதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரா கண்டிஷனில் இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன கோடு இருக்கும், இந்த இங்கே சின்ன கோடு இருக்கிறது, இந்த இப்படி ஒரு கோடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரா கண்டிஷன். இதை நம்ம நினச்சா டச்சப் பண்ணி கொடுக்கலாம், பட் வேணாம். ஆஸ் இட் இஸ் ஒரு கம்பெனி ஒரு கைப்படாத ஒரு வண்டியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா தான் கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கும். கிட்டேருந்து உங்களுக்கு ஓடோமீட்டர்லாம் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு. ஒரு விஷயம் இருங்க, சாவி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே கிட்ட உங்களுக்கு ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு. சின்ன டிஸ்பிளே வந்து இருக்குது பாருங்கள். அதில் ஜென்யூனாக வந்து பார்த்திங்கன்னா ஓடின ஒரு வண்டி. ஃபிட் ஃபினிஷ்லேருந்து எடுத்து எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. நாலுமே உங்களுக்கு இதில் பவர் விண்டோ வந்துடுது. இந்த பவர் விண்டோ பார்த்தா தெரியும், பவர் விண்டோ வந்துடுதா. இப்போ அண்ணங்கிட்ட வந்து நான் மைக்கு கொடுக்குறேன், கிட்ட போய் பாருங்கள். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சவுண்டை மட்டும் கேளுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நான் ஆக்சிடென்டல் கைப்படாதது இங்கெல்லாம் உள்ளே எட்டி பாருங்கள். அப்படியே அந்த புதுசு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அப்படியே தமிழ்நாட்டில் 4 லட்ச ரூபா கிட்டத்தட்ட போய்ட்டுருக்க வண்டி. இது டெல்லி வண்டிங்கிறதால நம்ம வந்து ப்ராப்பராக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இருங்க மைக்க மாட்டிக்கிறேன். ஸோ இது வந்து டெல்லி வண்டிங்கிறதால ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா என்ஓசிலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு நிமிஷம் வண்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். என்ஓசி வந்து நம்ம தரப்புலேருந்து எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கான சார்ஜஸ் என்ன வருதோ கஸ்டமர் வந்து பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கிற ப்ரைஸு. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீனில் நம்பர் ஓடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க பேரில் நம்ம வண்டி லாக் பண்ணி வச்சிடலாம். வந்த உடனே வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதோட ஆர்சி புக்லேருந்து எடுத்து எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம கையில் தான் இருக்குது. வாங்க வர்றவங்களுக்கு டெலிவரி நோட்டோட வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்து அனுப்பிடுவோம். வண்டி யார் பேருக்கு மாற்றணுமோ அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் ஒரு ஃபோட்டோ அனுப்பினா போதும். அவங்க பேரில் என்ஓசி எடுத்து வித்தின் 15லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ப்ராசஸ் தான், உடனே நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணோடனே வந்தோடனே அதையும் தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் கொண்டு போயிட்டு அழகாக உங்களோட ட்ராவல்ஸில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இதை மாற்றி ஓட்டினாலுமே, நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த வண்டி நீங்கள் மாற்றி ஓட்டினாலுமே 3 லட்ச ரூபாய்க்கு இது உங்களுக்கு வந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,00,000லேருந்து 80,000-90,000 ரூபாய் நீங்கள் இங்கே வாங்குறத விட காசு மிச்சமாகும். இதுக்கு அவ்வளோ பெருசாலாம் மாற்றுறதுக்குலாம் அவ்வளோ செலவாகாது. நீங்கள் உங்கள் ட்ராவல்ஸில் விசாரிக்கலாம், இந்த இட்டியாஸ் எப்படி மாற்றணும், இன்வாய்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ரொம்ப சீப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்த வண்டியை பார்ப்போமா. வாங்கோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படியே வாங்க ரெண்டாவது வண்டி போவோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப உழவுன்னு பண்ணாலும் நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு பூட் காமிக்கிறேன். பூட்டு முடியாச்சா, ஒரு நிமிஷம் இருங்க திறக்கிறேன். இன்னும் டிக்கி பார்க்கல நீங்கள், அதனால தான். டிக்கியை திறங்கோ. எஸ். ஸோ டிக்கி வந்து பார்த்தானே தெரியும், ஒரு நான் ஆக்சிடென்டலாக இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்குது. தூக்குங்க இதை, இந்த இதில் எங்கேருந்து எடுக்கணும் இருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த எல்லா செட்டப்பும் இங்கே அப்படியே வச்சுருக்குறோம் பாருங்கள். நான் ஆக்சிடென்டல் பக்காவாக இருக்குதா. எஸ். ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினா ஹுண்டாயோடைய i10 ஒரு கப்பா இன்ஜின். இந்த வண்டி ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு MH வண்டிங்க. இது வந்து என்னன்னா பாருங்கள், ஒவ்வொரு ஃபிட் ஃபினிஷும் இந்த வண்டி அப்படி தெளிவாக காட்டுங்களேன். இதில் என்னன்னா அதையும் உண்மையை சொல்லிடணும் நம்ம. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க. ஏன்னா மும்பை சென்னை மாதிரி என்ன ரஷ்ஷான இடத்துல ஓடினதால் ஒரு சில இடத்துல ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு அதை அடித்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான். இன்டீரியர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெளிவான வண்டிங்க. எடுக்கிற ஒரு குட்டி ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி. ஒரு லேடிஸ் கைப்பட ஓட்டினதால் அவங்க வீட்டில் லேடிஸ் ஓட்டினாங்க. ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் ஓனராக இருந்திருக்க வேண்டியது. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே மாற்றினதால 3வது ஓனர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த லேடிஸ் எல்லாமே கர்டன்ஸ்லாம் போட்டு 4 டோருக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்களேன், 4க்குமே கர்டன்ஸ்லாம் போட்டு வண்டி பார்க்கவே ஒரு குட்டி லக்ஸரி வண்டி மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு i10 தான் இது. சீட்லேருந்து எடுத்து எல்லாமே லெதர் வித் ஃபேப்ரிக் சீட் வரும். ஹுண்டாயோடைய அது ஒரு ஐகானிக் ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். லெதர் வித் ஃபேப்ரிக் சீட்டு, எங்கேயுமே அடிப்படாத ஒரு வண்டிங்க. ஆனால் ஓனே ஒரு மைனஸ் தான், இது வந்து ஒரு 3 ஓனருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2009 மாடல் 3rd ஓனரு ஹுண்டாய் i10 மேக்னா கப்பா இன்ஜினுங்க. இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், அப்படியே அடிச்சு விட்டா வச்சுங்க ஸ்வைங்கன்னு ஓடும். எங்கேயாவது பாருங்கள் உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு. அவ்வளோ தெளிவான ஒரு வண்டி. இதோட ஸ்டெப்னி ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அன்யூஸ்டு கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு அடிப்படாத வண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.55 சொல்லி ஒரு 1.40க்கு ஃபைனலாக வந்தால் இது கொடுத்துடலாங்க. 1.40ங்கிறதுலாம் இந்த மாதிரி வண்டிக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க.
இன்றைக்கெலாம் அசால்ட்டாகவே பைக்கே 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 1.40க்கு பைக்கை விட சேஃப்டியாக நம்ம போகணும் அப்படின்னா வண்டி கொஞ்சம் கழுவில் அது மட்டும் இதாச்சுக்காதீங்க. ஸோ ஒரு சேஃப்டியான வண்டிக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதோட இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். இதோட இன்ஜினும் ஒரு வாட்டி பார்த்துக்கங்களேன். பூட் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இதோட இன்ஜினோட தெளிவுனஸை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு 2009 மாதிரியே உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்ச்சாக இந்த பக்கம் பாருங்கள், கிட்ட பாருங்கள். எப்பயுமே அடிப்படாத வண்டியை இந்த இடத்துல கண்டுபிடிப்பாங்க அப்படியே இந்த ஃபினிஷிங் இருக்கணும்னு சொல்லி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து கொஞ்சம் வாங்கணும். ஒரு புது பேட்டரி, எக்ஸிடோட புது பேட்டரி இருக்குது கம்பெனியில். வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு அந்த வழியாக டோர் திறங்களா, கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கம் இருக்குங்க. அதாவது இருந்த கஸ்டமர் ஏதோ சாமி படமோ ஏதோ சம்திங் ஒட்டி இருந்திருக்காங்க, அதோட அச்சு தான். நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா இருக்கிறது ஆசிடிஸ் சொல்லிடணும். சூப்பரான ஸ்மூத்தான ஒரு கியர் ஷிஃப்டிங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஏசி செம சில்டாக இருக்குங்க. லைட்டிங்லேருந்து எடுத்து எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்ரு அப்படியே காட்டுறாருங்க, 67,556 ஓடி இருக்குங்க. ஓகேங்களா? இது தேர்ட் ஓனரு, மும்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வண்டிங்க இது. இதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஓசி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். அதுக்கான சார்ஜஸ் மட்டும் கஸ்டமர் தான் கொடுக்கணும், அதையும் சொல்லிடுறேன். இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட சவுண்டு ஒரு வாட்டி கேட்டுக்கிறீங்களா? இந்தாங்க அண்ணன்ட்ட நான் கொடுக்குறேன் மைக்கை. ஆயில் எடுத்து பார்ப்போம். இந்த ஆயில் எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு பேக்கும் அடிக்காது உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதுங்க. இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கிறதே தெரியாது. அப்படி ஒரு வண்டி. நான் ஏன் வீடியோவில் லென்த்தாக சொல்லி ஒவ்வொரு இன்ச்சும் உங்களுக்கு காட்டுறேன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட பாருங்கள், இந்த ஃபிட் ஃபினிஷ் மாறாமல் கிட்டேருந்து காட்டுங்களேன். இந்த ஒரு இடத்துல கூட ஃபிட் ஃபினிஷ்லாம் மாறாமல் அப்படி தெளிவான ஒரு வண்டி நான் எடுக்கணும்ப்பா. எனக்கு இந்த ஓனர் மட்டும்தான், அந்த ஓனர்லாம் நான் பார்க்க மாட்டேன், எடுத்தால் செலவு பண்ணாமல் நான் ஓட்டணும் அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுலேயும் நம்ம வந்து 1.55 சொல்லி ஒரு 1.45 1.40 வந்தால் சூப்பராக கொடுத்துடலாம். அழகாக 1.40 கொடுங்க, தூக்கிட்டு போங்க. இதை பார்த்துட்டு என்னமோ அழுக்காக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து டஸ்ட்டு வரக்கூடாதுன்னு வாங்குற கஸ்டமர் மேலே பஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணான்னா உருவிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? வாங்க வர்ற கஸ்டமருக்கு நம்ம வண்டி அழகாக வந்து பார்த்திங்கன்னா வரும்போது க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ்லாம் போட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். நம்ம தரப்பு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. இன்னும் நான் அவ்வளோ பெரிய தொழிலதிபரெலாம் ஆகலை அதிகமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு. போக போக நான் அடிப்பேன். சரிங்களா? சாரி, எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அண்ட் வந்து இன்னும் 5 வண்டி இன்னும் வித்தின் 1 வீக்கில் வருது. வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே இருக்குது. யாருக்கு எந்த வண்டி வேணும், உங்களுக்கு ஒரு வண்டி நீடு இருந்தாலும் நம்ம டெல்லியிலேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேரோட பயம் இருக்குது. அதர் ஸ்டேட் வண்டி இங்கே வந்து என்ன பண்ணுறது, எப்படி மாற்றுறது, அதெல்லாம் மாறுமா அப்படின்ற பயத்திலே உட்காந்துருக்காங்க. மாறலைன்னா இவ்வளோ வண்டிலாம் இன்றைக்கி ஓடாது. இன்றைக்கி அதான் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி கஸ்டமருக்குலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களாம் வாங்கினீங்கன்னா இன்னும் சீப்பாகவே உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இது டிஎன் நம்பரில் என்ன விலைக்கு வித்துட்டு இருக்குன்றத செங்கல் ஓனர் பெட்ரோல் 2015 என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அதான் 2011 சிங்கிள் ஓனரு என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணால் போதும், இல்லைனா மெசேஜே பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஜிஃபேமுக்கு இதே தண்ணின்னு அதே மாதிரி தான் நம்ம வந்து நிசான் சன்னி கொடுத்துருந்தோம். பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஒரு இது குறையா இருக்குது அது குறையா இருக்குன்னு சொல்லலை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டேன் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். வேணுன்றவங்க இந்த இட்டியோஸ் அண்ட் i10 ரெண்டுமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கு. மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்களோட டீலை வந்து பார்த்திங்கன்னா கிராப் பண்ணுங்கள். யாருக்கு இது போகுதுன்றதை பார்க்கலாம் ஜிஃபேம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.